ஒரு சின்ன கண்ணாடி பாட்டில்களை விற்கிறது மூலியமா இங்க ஒரு தம்பதி 5 கோடி ரூபாய் வரைக்கும் லாபம் ஈட்டிட்டு வராங்களாம். ஒரு சின்ன 10க்கு 10 ரூம்ல தொடங்கப்பட்ட இவங்களுடைய பிசினஸ் இப்போ ஐடி கம்பெனிகளையே அலற விடுற அளவுக்கு உயர்ந்திருக்கு. உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச இந்த சென்னை தம்பதி யாருன்னு தெரிஞ்சுப்போமா? காஸ்மோஸ் பேக்வேர் அப்படின்ற கம்பெனியை நடத்திட்டு வரவங்க தான் சுகன்யா ஆனந்த் தம்பதி. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கண்ணாடி பாட்டில்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஒரு தொழில் நடத்திட்டு வராங்க. சுகன்யா அப்படின்றவங்க MBA படிச்ச ஒரு கிராஜுவேட். ஆமா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இவங்களால வேலைக்கு போக முடியல அப்படின்னு சொல்லும் போது இவங்களுடைய கணவரான ஆனந்த் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நம்ம ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்திருக்காங்க. அப்படியே தொடங்கப்பட்டதான் இந்த பாட்டில் பிசினஸ் அப்படின்றது. முதல்ல 10க்கு 10 ரூம்ல தான் ஆரம்பிச்சிருக்காங்களாமா. முதல்ல இவங்க பாட்டில் பிசினஸ் பண்ணும்போது இவங்களோட ஐடியாவை எங்க இருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நார்த் சைட்ல தான் வந்து பாட்டில் மேனுஃபேக்சர் பண்ற பிசினஸ் இருக்கு. சோ தமிழ்நாட்டுல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சிறு குறு தொழில் பண்றவங்களுக்கு மொத்தமா இந்த பாட்டில சேல் பண்ற மாதிரியான ஒரு விநியோகஸ்தரா நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிருக்காங்க. அது மூலியமா இப்போ 3 பிரான்ச்சையும் தொடங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல இவங்களுடைய பாட்டில் சேல் ஆகுது. அண்ட் முதல்ல இவங்க இந்த பாட்டில் பிசினஸ் பண்ணும் போதே 1-2 பாட்டில் தான் மாசத்துக்கே சேல் ஆகுமா. அண்ட் ஃபர்ஸ்ட் 3 வருஷம் வரைக்கும் இவங்களுக்கு ப்ராஃபிட்டே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இவங்க முன்னுக்கு வர ஆரம்பிச்சு இப்போ கிட்டத்தட்ட 5000 பாட்டில் வரைக்கும் ஒரே நேரத்துல சேல் பண்ணக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்காங்க. அண்ட் இப்போ மாசத்துக்கு 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் டர்ன் ஓவர் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பாட்டில்ஸ்ல நிறைய வெரைட்டி காட்டணும் அப்படின்னு சொல்லி பாட்டில்ல சில கம்பெனியோட லோகோவெல்லாம் பிரிண்ட் பண்ற அளவுக்கு இவங்க சர்வீஸை கொடுத்திருக்காங்க. ஸோ பலவிதமான தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இவங்க பாட்டில்ஸை சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பாட்டில் பிசினஸ் மூலியமா இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிற சுகன்யா ஆனந்தோடைய பல விஷயங்கள் நம்மள ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு. அண்ட் தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பலருக்குமே இவங்க இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்காங்க. இந்த ஸ்டோரி உங்களை எந்த அளவுக்கு ஆச்சரியப்படுத்தியிருக்கு அப்படின்றத மறக்காம நம்மளுடைய பிஹைண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.